வெல்கம் டு தமிழச்சி சமையலறை. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். என் பையனுக்கு பிடிச்ச இடியாப்பமும் தேங்காய் பாலும் எப்படி செய்யறதுன்னு வாங்க அந்த ரெசிப்பியை வீடியோவில் பார்க்கலாம். 2 கப்பு அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பால் 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் ரெடிமேட் இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வர தண்ணியிலே உப்பை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்குன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. அதே மாதிரி தண்ணி சூடாக இருந்தால் தான் மாவு நல்லா வேகும். அதுக்காக தான் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது மாதிரி மாவு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். மாவு கொஞ்சம் ஆறிட்டுருக்கும். இப்போ திரும்ப பிசைஞ்சிக்கலாம். கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு பிசையலாம். இந்த மாதிரி உருண்டையாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இடியாப்ப அச்சில் போட்டு எடுத்து புழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு அந்த எண்ணெய் சேர்த்தனால கொஞ்சம் மாவு ஈஸியாக வரும். இந்த உருண்டையை நம்ம ஒரு இட்லி தட்டில் துணி போட்டு அழகாக நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்பத்தை எங்ககிட்ட இந்த மாதிரி அச்சு இருக்குது. இப்போ ரெடிமேடாக நிறைய அச்சு வருது. ஆனால் மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாலே நல்லா வரும். இது மாதிரி அவ்வளோதான். தட்டாக எடுத்து இட்லி பானையில் வச்சு அடுக்கி நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆகிடும். வேகிறதுக்குள்ள நம்ம இளம் தேங்காவாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட கொஞ்சம் சர்க்கரை, அதுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இட்லி பானை திறந்து பார்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக. இதை ஒரு தட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் எடுக்கிறப்போ தண்ணி தெளித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். டேஸ்டியான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.